அப்படின்னாலே இப்படி ஒரு மட்டன் குழம்பு செஞ்சாதான் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு மட்டன் குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். முதல்ல ஒரு குக்கரை வச்சு அதுல ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பை போட்டுட்டு ஒரு 5 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின உடனே உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வீட்டு முறையில் ரெடி பண்ணுற நம்ம அம்மா சமையல் மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை தூக்கி அதில் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், 1/2 முடி தேங்காவும் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு அரைச்சி அதுக்கப்புறம் அதில் ஊற்றி நல்ல ஒரு 5 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு டிஃபனுக்கு ரெடி ஆகிடும். இட்லியும் அந்த மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோன்ற இந்த மட்டன் குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி